நள்ளிரவுல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து வசிய பூஜை வந்து போட்டுட்டு இருக்காரு அகோரி கலையரசன். அது மட்டும் இல்லாம ரிவ்யூ பண்ற நாய்ங்க வந்து வெளியில என்ன வேணா பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. 12 பேர் உள்ள காரி துப்பி பாத்தீங்கன்னா தலைவனுக்கு ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டா இந்த ரிவ்யூவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா மட்டும்தான் தலைவன் உள்ள வந்து நீடிக்க முடியும். அது என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே பாத்திரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 9ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட், லாஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட், இவங்களை பத்தி தான் வெளியில வந்து அதிகமா ஒரு பூமா பேசப்பட்டுச்சு. இவனை ஏன்டா ஃபர்ஸ்ட் அனுப்புனீங்க அப்படின்னு, இவரை ஏன்டா எல்லாரும் போயிட்டேன், இவன் ஏன்டா கடைசியில விட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அதாவது நாமினேட் பண்றதுக்கு முன்னாடி ஆதிரை ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த கலையரசன் யாருன்னு தெரியவே இல்லை, அந்த கவியரசன். நான் தான் போய் கேட்டேன் அவர்கிட்ட. அதாவது நானும் என் ஒய்ஃபும் கண்டென்ட் காண்டி எது வேணா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்படி என்ன வேணா பண்ணி உள்ள வந்துடலான் இருக்க இவருக்கு வந்து நான் எதுக்கு இது பண்ணும், மக்கள் வந்து இவர் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப ஒரு தலைவர் என்ன உள்ள பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சர்க்காஸ்தமா ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. அதாவது இந்த முடி வளரும்னு சொன்னீங்கல்ல, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அதுக்கான மந்திரம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்கணும், சார் அந்த லைஃப்லாம் வேணாம் சார், நான் இப்போ ஒரு புது கலையரசனா வந்திருக்கேன், பிக் பாஸ் கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்லணும் அப்படின்றதுனால வந்திருக்கேன், அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தா, இதுதான் தம்பி உனக்கு நல்லது, சூப்பரா போய் ஆடிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவருமே சொல்லியிருப்பாரு. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, வெளியில வந்த பிறகு சார் நம்ம தனியா ஒரு ஷோவே பண்ணிக்கலாம் அப்படின்ற லெவல்ல சொல்லியிருப்பாரு. இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும் அப்படின்னா நான் நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வசியத்தை போட்டு வைக்கிறேன், அப்பதான் எல்லாத்துக்கும் என்னை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆச்சு. 3 நாளா உள்ள இருக்காங்களா இல்ல வந்து ஏதோ 100 நாள் வேலைக்கு போனதை மறந்துட்டு வெளியே எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு பார்வதி, திவாகர், இந்த துஷார், இந்த பையன்ட்டு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த ரிவ்யூ பண்ற நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ரிவ்யூ பண்ற மக்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர், மக்களை விட்டுருங்க, நிறைய பேர் பசங்க வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்றோம். கிட்டத்தட்ட முன்னாடி ரிவ்யூவர்ஸ் இருந்ததோட பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ரிவ்யூவர்ஸ் இருந்திருக்கும். இப்ப ரிவ்யூ பண்ற எல்லாருமே நாங்க நாய்கள் தானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பார்த்து நான் இப்பதான் பார்த்து பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. பசங்க அடிப்பானுங்க போட்டு. நான் கொஞ்சம் டீசெண்டா பேசுறேன். நம்ம அண்ணனுங்கெல்லாம் இருக்கானுங்க, நிறைய பேர்லாம் போட்டு வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. பழசெல்லாம் தோண்டுவாங்க. ஏன்டா இப்படி இருந்த நாய் நீனு எங்களை வந்து நாய்ங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை போட்டு செஞ்சிருவாங்க. இதுக்காகவே நான் நேத்து 2-3 வீடியோ, நிறைய வீடியோல கூட சொல்லியிருந்தேன். அதாவது வந்து பிரவீன் காந்தி அவர்கள் கடைசி இடத்துல இருக்காரு, இவர் கொஞ்சம் மேல இருக்காரு அன்அபிஷியல் ஓட்ல. இப்ப தலைவனுக்கு இருக்க சம்பவம் இருக்கு. இந்த வாரம் ஆல்ரெடி உள்ள இருக்கானா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா வெளியில போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். மக்கள் பார்த்து செஞ்சிருவாங்க. ரிவ்யூவர் நாங்கெல்லாம் போட்டு அடிச்சோம்னு வச்சுக்க, தலைவனுக்கு வந்து ரொம்ப கிளுகிளுன்னு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு சில பேர் வந்து பாருங்க, டே அவன் வந்து நீ அவனை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அவன் வசிய வச்சிருவான், வெளியில வந்து ஏதாச்சும் பண்ணிடுவான் கூட பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ளே அவர் அதான் சொல்றாரு, நான் அகோரிங்கிறது என்னோட பரம்பரை தொழில், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்கேன். ஆனா உள்ள அகோரி வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா பேய்க்கதை ஓட்டிட்டு இருக்காரு. அந்த லைஃப் வேணாம், எனக்கு அதுல ஒரு நெகட்டிவா இருக்கு, அந்த நெகட்டிவ் ஃபேம்னால, மிகப்பெரிய ஒரு ஃபேம்னாலதான் இந்த இடத்துக்கே வந்தீங்க அப்படின்னு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு புது மனுஷன் டாஸ்க்ல இருந்து வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து முன்னிருந்து குரல் கொடுத்து வேற மாதிரியான ஒரு ஆளை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கணும். ஆனா அதெல்லாம் டோட்டலா தொடச்சிட்டு, இல்லைங்க நம்ம ஆளே இல்லாத இன்விசிபிளா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுக்கிட்டு ரிவ்யூ பண்றவங்களாம் நாய்ங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது தப்பு தப்பா பேசுவாங்க. மக்களே ஒரு ஏதோ ஒரு வேர்ட் சொன்னாரு, நான் எக்ஸாக்டா மறந்து போயிட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. மக்களே நீங்க பார்த்து செய்யுங்க, அப்புறமேட்டு ரிவ்யூவர்ஸ் எங்களால முடிஞ்ச பங்கு நாங்க செய்யறோம். வீட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அதிக இப்ப கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது யாரு அப்படின்னு கேட்டா ஒன்லி திவாகர் அண்ட் பாத்தீங்கன்னா பார்வதி. திவாகரை வச்சுதான் அந்த ஷோ ஃபுல்லா போற மாதிரி எனக்கு தோணுது. பர்சனலா கடுப்பாவும் இருக்கு. எல்லா புறமோ பார்த்தாலும் அவரை வச்சுதான் கொண்டு போறாங்க, அந்த பிரச்சனையை வச்சுதான் போகுது. அப்புறம் பார்வதி இதுல வந்து அவருக்கு வந்து ஒத்து ஊதிட்டு இருக்கு. அதனாலே பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு இரிட்டேட்டா இருக்கு, கடுப்பா இருக்கு. பிக் பாஸ் நம்ம 3rd சீசன்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா செம்ம என்ஜாயா இருக்கும், சூப்பரா இருக்கும், அவ்வளவு காமெடி இருக்கும். இப்ப 5வது சீசன் ராஜ் இருக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும், காமெடியா இருக்கும். 6 சீசன்ல ஃபைட்டும் இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும். ஆனா வந்து 8th சீசன்ல அது எல்லாத்தையும் குழி தோண்டி போச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். சரியான மொக்கையா இருந்துச்சு. தயவு செஞ்சு அந்த கான்செப்டை கொண்டு வராதீங்கடா. ஸ்மால் பாஸ் வீடு, பிக் பாஸ் வீடு, அதுக்கப்புறமேட்டு கொண்டு வராதிங்க பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் கொண்டு வராதிங்க, டாஸ்கை இனோவேட்டிவா பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இந்த சீசனும் பாத்தீங்கன்னா நாங்க அரைச்ச மாவை தான் அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முத நாள் வரைக்கும் பூமே இல்லை. அதாவது கலையரசன் வராரு,
அங்க திவாகர் வராரு அப்படின்னு சொன்னா இது சரி ரூமரா இருக்கும் அப்படின்னு. இது ஸ்டார்ட் ஆனோடனே இவங்களெல்லாம் எப்படி விட்டாங்க அப்படின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க எல்லாரும். அது இந்த ஷோக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூமா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இவங்களை வெளியில அனுப்பிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்விகளே போயிட்டு இருந்துச்சு. ஆனா நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா திவாகரும் இருக்காரு, கலையரசனும் இருக்காரு. நம்ம என்னதான் ஓட் பண்ணி என்னதான் பண்ணாலுமே அவங்க ஒரு பர்சனலா ஒரு முடிவு எடுத்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க. அதனால என்னைய பொறுத்தளவு பிரவீன் காந்தியா கலையரசனான்னு பார்க்கும்போது இன்ன வரைக்கும் கலையரசன் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியவே இல்லை. அது இல்லாம லூஸ் டாக் இந்த மாதிரியும் விட்டுட்டு இருக்காரு. அதனால வந்து மக்கள் பார்த்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். திவாகரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா வெளில போகும்போது விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிதான் அனுப்பிச்சாரு. அந்த சார் உங்களுக்கு நடிச்சு காட்டணும் சார், இதெல்லாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு உள்ள போங்க அப்படின்ற மாதிரிதான் சொன்னார். ஆனா அதை எதையுமே குழி தோண்டு வெளியிலே மறைச்சிட்டு அப்படியே உள்ள போயிட்டு அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. எங்க இப்போ வந்து இது அரோரா பேண்ட்டை பிடிச்சி உருவிட்டு விட்டா பேண்ட் அவுந்துரும் போது அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. பாக்குறதுக்கு கேவலமா இருக்கு. இன்னும் நீ திருந்தல, இவன் என்ன திருந்தல மாமா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவரும் திருந்த பாடு இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டன்ட் ஒருத்தா அப்படின்னு ஒரு சில நபர்கள் வந்து நான் சரி ரம்யா ஜோ அவர்கள் வந்து வெளியில ஒரு நெகட்டிவான இதெல்லாம் இருந்துச்சு, அவங்க ஒரு ஏதோ நிறைய ஃபீல் பண்ணி உள்ள போறாங்க, அவங்க வேற மாதிரியான கேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா திவாகர்ட்ட இன்னைக்கு வாண்டடா போயிட்டு உங்களுக்குறாங்க, வாண்டடா ஒரு சண்டையை கிரியேட் பண்றாங்க. அவங்க எப்படி பண்றாங்கன்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. அவங்க அப்படியே அந்த மாதிரி யாரையுமே கணிக்கவே முடியல. ஒரு சில பேர்லாம் இன்னும் அப்சரா அவங்க எல்லாம் போனாங்க, வீட்டுக்குள்ள இருக்காங்களான்னே தெரியவே இல்லை. பியானா வந்து தன்னை ஜெனிலியான்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு கிரிஞ்சா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு நம்மளுக்கு கடுப்பா இருக்கு. என்னடா பண்றீங்க அப்படின்ற லெவல்ல தான் நம்மளுக்குமே இருக்கு. இந்த ஷோ வந்து ஒரு சண்டை கான்ட்ரவர்சி இதை மட்டுமே கொண்டு போகணும் அப்படின்ற நோக்கோட போகுதோ அப்படின்ற ஒரு டவுட்டுமே எனக்கு இருக்கு. ஒட்டு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா இப்போ வரைக்கும் அந்த கடுப்பாகாம பாரதி அந்த சண்டை கண்ணாடி சண்டையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி தெரியுது. அடுத்து அவங்க எப்படி கேம் பிளான் இருக்கு அதை பொறுத்தா நம்ம அமையும். அதனால வந்து ஒருத்தான பிளேயர் சபரியும் பாத்தீங்கன்னா அங்கங்க நாட்டாமம் பண்றாரு. சமருதீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கரெக்டா பண்றாரு, ஒரு சில இடத்துல தேவையில்லாத இது பண்றாரு. அந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்க ஒரு கரெக்டான வேல போறாங்கடா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா யாரையுமே நம்மளை வந்து தேடி கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா திவாகரை பொறுத்தளவு நம்ம கேமரா முன்னாடி பேசணும், இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா நம்ம கேமரா முன்னாடி போய் சொல்லணும் அப்படின்ற லெவலுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அவருக்கு இருக்கு. நம்மளதான் அவர் பைத்தியக்காரனாக்குறாரு, பாக்குறவனை தான் பைத்தியக்காரனாக்கிட்டு இருக்காரு. மற்றபடி திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பாத்தீங்கன்னா தலைவன் வந்து உள்ள இறங்கியிருக்காரு. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. காலையில வந்த முதல் ப்ரோமோவும் சண்டை, ரெண்டாவது ப்ரோமோவும் சண்டை, இப்போ தேர்ட் ப்ரோமோ பாத்தீங்கன்னா அந்த வியானாக்கும் இதுக்கும் சண்டை இருக்கு. அது எனக்கு பொறுத்த வரைக்கும் பிரவீன்ராஜ் மேலையும் தப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு வேற மாதிரி இது பண்றாரு. இப்ப வியானாக்கு தேவையில்லாம அவர் தான் ரெஸ்பெக்ட் கொடுக்காம ஒரு விஷயத்த பண்ணி ஹர்ட் பண்ணாரு. காலையிலே நம்ம பார்த்துருந்தோம். அந்த ப்ரோமோ இப்போ கொண்டு வந்து போடுறாங்க. அது அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு. அது ஜெலினியான்னு சொல்லிட்டு இவங்க ஒண்ணு பண்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேட் பண்ற மாதிரி தான் ஒரு விஷயங்கள் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடுறாரு. திவாகரை பார்த்தானே பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்ற விஷயத்தையும் தேவையில்லாம அவர் தான் பண்றாரு. அகோரி கலையரசனோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரிலாம் பண்றதை பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.